வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சம்பளம் நிலுவை அகவலைப்படி டிஏ வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கொடுப்பனவாகும். இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பல நேரங்களில் இதற்கான அறிவிப்பானது ஹோலி பண்டிகைக்கு முன்பாகவும் அல்லது தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவும் அறிவிக்கப்படுவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த அகவலைப்படி உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% உயர்ந்துள்ளது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த அகவலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.